விசேட செய்தி ஒன்று. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து 202 பயணிகளோடு துருக்கி நோக்கி பயணித்த விமானம் தற்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் தரையிறங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது இப்போது சிலாபம் பகுதியில் அந்த விமானம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விமானி அந்த விமானத்தில் இருக்கின்ற எரிபொருளை குறைப்பதற்காக அந்த இடத்தை சுற்றி வட்டமிடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம், எரிபொருளை குறைத்தால்தான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் விமானத்தை தரையிறக்க முடியும் என்று சொல்கின்றார்கள். இந்த விமானத்திலே லேண்டிங் கியர் பழுதடைந்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது இந்த நேரத்திலே. எனவே விமானி இந்த விமானத்தை எப்படியாவது பாதுகாப்பாக தரையிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே சிலாபம் பகுதி ஊடாக இந்த விமானம் வட்டமிட்டு அந்த எரிபொருளை குறைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. எனவே லேண்டிங் கியர் பழுதடைந்தமையினால் தான் இப்போது மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்த விமானத்தை தரையிறக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் பாதுகாப்பாக இந்த விமானம் தரையிறங்க வேண்டும் என்று. இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து 202 பயணிகளோடு துருக்கி நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருந்த விமானம்தான் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது.